கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணுனாலும் பண்ணுவியாம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அரிசி பக்கெட்டை எடுத்து அதை கட் பண்ணி என் பையனுக்கு வந்து கழுத்தை சுற்றி லாக் பண்ணிக்கிறேன் கிளிப்பு போட்டு. இது எதுக்காகன்றது ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நைட் நான் வேலை முடிஞ்சு வரேன், அப்போ தான் சொல்கிறான் நாளைக்கு ஹேர் கட் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா வந்து மிஸ்ஸை திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இதை தான் நான் சலூன் கடைக்கு எப்போவுமே எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். இதில் தான் அவங்க வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க பசங்களுக்கு. நான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்போவுமே நினைப்பேன். அதை யூஸ் பண்ணி ஒரு தடவை என்னோட சின்ன பையனுக்கு மொட்டை போட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணேன். அதை பார்த்து சில பேர் சொன்னாங்க, ட்ரிம்மர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அது இருந்தால் ஈஸியாக மொட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆன்லைனில் ஒரு ட்ரிம்மர் வாங்கி வச்சுருந்தேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். யூஸ் பண்ண தெரியாமல் தான் வச்சுருந்தேன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பையன் இந்த மாதிரி சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அதை எடுத்து யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். காலையிலேயே சொல்லியிருந்தானா பெரிய பையனை கடையில் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வானாவது சொல்லியிருந்திருப்பேன். நான் என்ன நினச்சி பண்ணினேன்னா, மேலாக இருக்கிற கொஞ்சம் ஹேரை தான் கட் பண்ணோம், ஆனால் சொட்டையாக ஆகிற மாதிரி இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் இதை போட்டேன். ஆனால் இது என்ன நடந்ததுன்றதை நீங்களே பாருங்கள். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டையாக விழ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என் முகத்தை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பயங்கரமாக வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு டென்ஷனில். நான் பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ, தலையில் வந்து கை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கோமே, டைம் வேறு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இவன் வேறு தூங்கணுமே, நம்ம இந்த டைமில் குளிப்பாட்டுவோமே, அவனுக்கு சளி பிடிக்குமே, இப்படின்னு எல்லா டென்ஷனும் சேர்ந்த மாதிரி இதை பண்ணிகிட்ருக்கேன். கை நடுங்குது, நிறைய பதட்டம். என் பெரிய பையன்தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஆனால் நான் நினச்ச மாதிரி இது வரலங்க. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுன்றது இந்த மாதிரி கட் பண்ணுறப்பவே நான் ஃபீல் பண்ணிட்டேன். என்னை நம்பி தலையை கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருந்தா, நீங்கள் என்னவோ பண்ணுறாங்க, அம்மா கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில் வேறு அவன் வந்து தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருந்தானா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், அந்த இடத்துல சொட்டையாயிருச்சு. நான் ஒரே ஈவனாக தான் வந்து நான் கட் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல மட்டும் முடி வந்து ரொம்ப இல்லாதது மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, எப்படி ஈக்குவல் பண்ணுறதுனே தெரியல. அதனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்காக மற்ற இடங்களையும் இன்னும் நல்லா ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிளாஸ்டிக் கவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு, அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, அவனை நம்ம தானே க்ளீன் பண்ண போகிறோம், இதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டேங்க. இப்போ வந்து நான் இதை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரியாக வந்துச்சுன்னா இதை வந்து ட்ரிம்மரில் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் கட் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃபுல்லாக மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்ற முடிவில் தான் நான் இதை இறங்கி பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல பண்ணுறப்போ வலிக்குதானு கேட்டேன். வலிக்குதுன்னு சொன்னால், என்னடா இது அழுத்தி பண்ணால் வலிக்குமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அதனால் மேலாக மட்டும் அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹேர் கட்டை சரியாக கற்றுக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ தான் அந்த பசங்களுக்கு நானே வீட்டில் வந்து அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணிடலாம். இதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. இதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் கம்மியாக ஹேர் கட் பண்ணணும்ல, அதனால் அந்த பிளேடை சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணுறப்ப தான் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆச்சு. நான் வந்து இப்போ பண்ணுறது வந்து நல்லாவே முடி வந்து இருக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்ஸில் தான் போடுறேன். ஆனால் இது ஒரே ஒரு ப்ரெஸ் தாங்க கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடியே இல்லாமல் போச்சு. அச்சோ, என்ன இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாலேயே ஓரளவுக்கு இதில் ட்ரிம்மரில் ப்ராக்டிஸ் எடுத்திருந்தேன்னா கூட இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருந்திருப்பேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டுற நேரம் வந்து நான் வந்து சொதப்பலாக பண்ணி என் பிள்ளையோட தலையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பவே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு மேலேயே இந்த மெஷினையே யூஸ் பண்ணணுன்னா மொட்டை அடித்த மாதிரி ஆயிரும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஹேரை எப்படி வந்து ஈக்குவல் பண்ணி ஓரளவுக்கு ஹேர் கட் பண்ண மாதிரி ஆக்குறதுன்னு தெரியல. அதனால் நான் வச்சுருந்த அந்த பழைய டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டேன். முட்டை அடிக்கிறதுனா கூட ஈவனாக வந்து அடிச்சு விட்டுறலாம் போல். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. நான் வந்து ஏதோ ஈஸியாக இருக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை ஸ்டெப் எடுத்தேன். பாருங்கள், நான் சிசர் வச்சு கட் பண்ணுறப்பவே தெரியுதா, என் கையில் வந்து சிசரை பிடிச்சி கட் பண்ணவும் முடியல. அதுவுமே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இதை வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட வேறு வீடியோவில் கரெக்டாக காட்டணும். நாளைக்கு ஸ்கூலில் பசங்க வந்து சிரிச்சிடக்கூடாது. என் பையனோட நம்பிக்கையையும் நான் உடச்சிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா டென்ஷனும் இருந்து இப்போ பாருங்கள், ஏதோ பார்பர் ஷாப்பில் இந்த மாதிரி தானே கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சரி சீப்பை வந்து இப்படி வாரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணலாம், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேரை கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன்.
முன்னால் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு அதே மெஷினில் ஈவனாக வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஒரு லைன் வந்து போட்டு விட்டேன். அது ரொம்ப பக்காவெல்லாம் போடலை, பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா காதுகிட்ட ஏதாவது கட் பண்ணிடுவோமா அப்படின்ற டென்ஷன்லாம் இருந்தது. அதனால் ரொம்ப லைட்டாக மைல்டாக வந்து பண்ணினேன். எல்லாமே ஒரு கை நடுக்கத்தோடு தான் இதை செஞ்சேன். என்னமோ ஒரு அளவுக்கு வந்து கட் பண்ணி முடிச்சிருக்கேங்க. என் பையன்கிட்ட நான் சொன்னேன், என்னை நம்பி தலையை கொடுத்த, ஆனால் நான் தப்பாகவே ஏதாவது ஒரு இடத்துல பண்ணியிருந்தா கூட 1 மந்தில் ஹேர் வந்து வளர்ந்துரும்டா. நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டென்ஷன் எனக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அதனால ஒன்றும் இல்லை மம்மி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்ணாடியை பார்த்துட்டு சொன்னான். என் மனசுக்கு தான் கொஞ்சம் அமைதி இல்லாமல் போச்சு. ஓரளவுக்கு கட் பண்ணி முடிச்சுட்டேங்க. நீட்டாக ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம், அந்தளவுக்கு பண்ணி முடிச்சிருக்கேன். பையனை குளிப்பாட்டிட்டு தூங்க வைக்க போகிறேன். தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் தான் குளிப்பாட்ட போகிறேன். நான் செஞ்ச இந்த செயலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணி ஏதோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.